இன்று வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 14 தொடங்கி 20 வரை. அதிகாரம் 1 வசனங்கள் 16 தொடங்கி 20 வரை. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேற்றிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திருந்தி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயாவில் கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனையும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருப்பது போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அப்பிடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபெதியாவின் குமாரன் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானையும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதியாவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்திலிருந்து இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு த கால், அழைப்பு என்ற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பாகம் எப்படி துவங்குகிறது நம்ம பார்க்கும்போது, யோவான், இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்த யோவான், இயேசுவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய யோவான், அவன் சிறையில் அடைக்கப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். சிறையில் அடைக்கப்பட்ட நிலைமையில தான் இயேசுவானவர் கலிலேயாவுக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஆரம்பம் சரியில்லை. அது அவருக்கு லாகமாக இல்லை, அவருக்கு பிரோஜனமா இல்லை. அவரோடு இருந்தவர், அவரோடு ஊழியம் செய்தவர் இப்பொழுது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில அவரு சிறையில வைக்கப்படுகிறார். ஆனாலும் கர்த்தராக இயேசு என்ன செய்கிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. தேவனுடைய ராஜ்யம் அது ஜெயம் கொள்ளும். அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா அவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கிக்க அவர் பிரயாசப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அவர் விட்டதே இல்லை. வந்த நோக்கம் அவர் தெரிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கடைசி வரைக்கும் அவர் செய்து முடித்து பரத்திற்கு அவர் சென்றதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ ஜீசஸ் வாஸ் வெரி வெரி ஃபோக்கஸ் இன் ஹிஸ் லைஃப். ஆறாவது நேரத்துல இருந்து நம்ம பார்த்தோம், கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தார்ல, which was ஆண்டவர் நமக்கு குழப்பத்திலே, அந்த குழப்பத்தை மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறவராக இருக்கிறார். குழப்பத்தை நீக்கி தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். Right? He's a God of order, he's a God of direction. கர்த்தர் அப்படியாக இந்த பூமியில இருக்கிற காலங்களில அவர் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அவர் எப்பொழுதும் அவர் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். போற இடம்லாம் அவருக்கு ஆசீர்வாதம், போற இடம்லாம் அவருக்கு நறுமணம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியை, சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்ற அந்த ஒரே செய்தி தான். அந்த செய்தி மாறாது. ஏன் சொல்லுவான்? செய்தி மாறாது. இதே ஒரே செய்தி தான். உலகத்தார் கொடுக்கக்கூடிய செய்தி மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் பலவிதமான நியூஸ் ஸ்டேஷன்ஸ், பலவிதமான செய்தியினுடைய நோக்கங்கள், கண்ணோக்கங்கள், கோணத்திலிருந்து வருகிறதுல. so many news stations, so many news, but God's news cannot, it should not change. நம்ம தான் நம்மளை மாற்றி அமைத்து அவருடைய நற்செய்திக்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும். அவருடைய நற்செய்தி மாறக்கூடாது, மாறாது. மாறாதபடி அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறதை இந்த பாகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிற அந்த பாதமா இருக்கக்கூடிய இயேசுனுடைய பாதம், அந்த சுவிசேஷ செய்தியோடு அவர் கலிலேயாவுடைய கடற்கரையிலே அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்.
மார்க் 1:16 நம்ம பார்க்கிறோம். Jesus is walking by the sea of Galilee and he is walking with a purpose. He is walking with a mission. ஒரு குறிக்கோளோடு, ஒரு தரிசனத்தோடு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கடந்து செல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கு மீனவர்கள் இருக்கிறதையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அழைத்தவர் இருக்கிறார், அழைத்தவர் இயேசு கிறிஸ்து, அழைப்பை வழங்குகிறவர் இயேசு கிறிஸ்து, அழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மீனவர்களாக இருக்கிறார்கள். Always remember, whenever the Lord goes and sees, he watches us, he has a purpose. அவர் பார்க்கும்போது, நம்மளை அவர் கண்டு கொள்ளும் போது அங்கு ஒரு விசேஷத்தை அவர் எப்போதும் பார்ப்பார். ஆகவே முதலாவது சீஷர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணி தேர்ந்தெடுத்த முதலாவது சீஷர்கள் வந்து குடும்பத்தில் இருந்தவர்கள். The first disciples were family members. அங்க அந்த மீனவர்கள் வந்து அவங்க ஒரு குடும்ப தொழிலை அவங்க வந்து தொடர்ந்து செய்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இருவரும் சகோதரர்கள். சில ஃபேமிலி ஃபுட் பிசினஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்ரெட் ரெசிபி இருக்கும். அந்த சீக்ரெட் ரெசிபி வந்து பல ஆண்டுகளாக அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஃபேமிலி பாண்ட் இருக்கிறதுனால அந்த தொழிலை எல்லாம் வந்து கடைபிடிக்க, தொழில் வந்து முன்னேற வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு ஏற்றவனமாக அவங்க வந்து பணி செய்வார்கள். ஸோ இங்க வந்து சீமோனும் ஆண்ட்ரியாவர், சைமன் அண்ட் ஆண்ட்ரூ இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இவர்கள் இருவரும் செய்கிற காரியத்தை அவர் கண்ணார பார்க்கிறாரு. He's walking by the sea of Galilee and he sees Simon and Andrew. சீமோனும் ஆண்ட்ரூ என்ன செய்யறாங்க? அப்படியே அவங்க அந்த கடலோரத்துல அவங்க நிற்கவில்லை, அவங்க வந்து பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீனவனுடைய தொழில் வந்து லேசான ஒரு தொழில் அல்ல, அது ஒரு உத்தமமான ஒரு தொழில். ஆக்சுவலி அது லேசான ஒரு தள்ளப்பட்ட ஒரு தொழில் வந்து நம்ம சொல்ல முடியாது. The fisherman's role was very important. மீனவர்கள் இல்லாட்டினா சமுதாயத்துக்கு அவங்களுக்கு வந்து மீன் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அப்ப மீனவர்கள் சொல்லும் போது அவங்க வந்து கீழ்த்தனமா நம்ம பார்க்க முடியாது. அவங்களுடைய தொழிலை, அந்த தொழிலை அவங்க தெய்வம் போல, தெய்வம் இல்ல தெய்வம் போல அந்த தொழிலே அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அது அவங்களுடைய லைவ்லிஹுட். ஸோ நம்ம லேசா நினைக்க கூடாது. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வலைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். The fishermen know how to prepare a net. அந்த வலையிலிருந்து துவரம் இல்லாதபடி, அந்த வலையிலிருந்து அழுக்கு இல்லாதபடி, அந்த வலை வந்து சரியாக இருக்க வேண்டும். should not be entangled with each other. அந்த கார்ட்ஸ், அந்த த்ரெட் எல்லாம் கரெக்டா இருக்கணும், சரியாக இருக்கணும். அப்ப அவங்க ஆயத்தப்படுத்தி அந்த வலையை அவர்கள் வீச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப மீனவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கடலுடைய நிலைமை அவங்களுக்கு நல்லா தெரியும். Fishermen know the sea very well actually. Okay, as much as Himalayasல ஏறுகிறவர்கள், அந்த எவரெஸ்ட் ஏறுகிறவர்கள் அவங்க பக்கத்துல வந்து ஷெர்பா இருப்பாங்க, ரைட்? the Nepalese கைடு இருப்பாங்க. அந்த எவரெஸ்ட் மவுண்டன் கிளைம் பண்ண ஒரு கைடு இருப்பாங்க. And so the guide knows அந்த எவரெஸ்ட் ஏறி போகுது எது பேஸ் கேம்ப், எங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம், எங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கைட் பண்றாங்களே அந்த உச்சியில ஏறுறதுக்கு. அப்ப மீனவர்கள் பார்க்கும்போது மீனவர்களுக்கு வந்து அவங்க கடல்ல வேலை செய்யறதுனால கடல்லே அவங்களுக்கு வந்து வீடு எல்லாமே அது அவங்களுக்கு தான். They know the tides, they know how the sea works. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்பொழுது பொறுமையோடு இருந்து காத்திருந்து பொறுமையோடு அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு வலையை வீச வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப மீனவருடைய இறுதியம் பார்க்கும்போது சூரியன், மணல், கடல் இதை விட்டு அவங்க வந்து விலகி போகவே முடியாது. ஸ்மெல் ஆஃப் தி ஃபிஷ், தி ஹீட், அதனுடைய அலைகள், அதனுடைய சத்தம், உன்னதமான ஒரு தொழில். Okay, once you like something you cannot leave it. அது உங்களை பற்றி கொண்டுதான், அதை விட்டு விலகி போறதுக்கு கஷ்டம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கலிலேய கடல் அண்டையிலே போய்கொண்டு இருக்கும்போது சீமோனும் ஆந்திரேயாவும் அந்த வலையை வீசுகிறதை அவர் பார்க்கிறார். Hallelujah, casting the net into the lake. கர்த்தர் கண்டு அவருடைய அன்றாட தொழிலை பார்க்கிறாரு. இட் வாஸ் ரெகுலர் பேசிஸ் அவங்களுடைய லைஃப். ஆனா அந்த நேரத்துல தான் கர்த்தர் குறுக்கிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே வாஸ் ஒன் காட் டு கம் அண்ட் என்ன சொல்றது கேட் கிராஷ் சொல்லுவாங்க. கேட் கிராஷ், காட் கேட் கிராஷஸ். கிரைஸ்ட் லைக்ஸ் டு கேட் கிராஷ். எதுக்கு கேட் கிராஷ்னா தேவையில்லாம நுழைகிறது, அதுதான் கேட் கிராஷ் சொல்லுவாங்க. Right? Someone used this word on me. I was very difficult actually. Why did you gate crash without registering? அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த நேரத்துல. அப்ப I think I was attending some wedding or something. அப்ப வெளியே வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க.
So I think I had to register first. எனக்கு தெரியாது. I didn't realize. அப்ப நான் நேரம் அந்த டேபிளுக்கு போய் I was telling my name and stuff like that. Why did you gate crash ன்னு சொன்னாங்க. பட்டுனி I think I was very my caller. Oh my God, very humbly. அப்ப தெரியல போட பிறகு என்ன இப்படிலாம் சொல்லிட்டாங்க. கேட் கிராஷ்னா you step in without without notice. இப்ப ஆண்டவர் பாருங்க, இவர்கள் அறியாத நேரத்துல, இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் தோன்றுகிறார். நம்ம நினைக்காத நேரத்துல கர்த்தர் வரும்போது அவர் புறம்பே தள்ளக்கூடாது. Sometimes the Lord comes, he came as a stranger to Simon and Andrew's life, as a stranger. Now stranger சொன்னா, அந்நியர் சொன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு அறிவுரை என்ன சொல்லுவாங்க? Don't talk to strangers. When I approach you, don't give your time, don't smile, don't முன்னேறு, வருவத்திற்கு கொடுக்காத, politely decline and go off. He said, don't entertain stranger. But Christ is a good stranger. Amen. சொல்லுமா? சாலையில road to Emmaus போகும்போது அந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசு அங்க தோன்றும் போது அவங்களுடைய சீஷருடைய இருதயம் கொந்தளிக்கிறது. Their hearts were burning because he was a stranger, but he was a good stranger. நல்ல ஒரு அந்நியனாக கர்த்தர் வருகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல போகிறத நம்ம பார்க்கிறோம். God is good at making the first move. Why? Because he comes and to be with us. கர்த்தர் எப்பொழுதும் அந்த முதலாவது படியை அவர் எப்பொழுதும் எடுக்கிறார். அவர் முதலாவது நம்மளை நேசிக்கிறதுனால நாம் அவரை நேசிக்க முடியுது. அவர் முதலாவது நம்மளை மீட்டதுனால நம்ம மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அவர் முதலாவது நம்ம இடத்துல சேவை செய்ததுனால நம்மளால சேவை செய்ய முடியுது. God is always, அவர் என்ன சொல்றது, அவர் எப்போதும் ஒரு ஸ்டெப் ஹெய்டாக இருக்க ஆசைப்படுகிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப அவர் இடத்துல சேரும் போது அவர் நற்கிரியைகளை அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப சீமோன் அந்திரேயருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதுமையை கொண்டு வருவதற்காக அவர் இடத்துல சேருகிறத நம்ம பார்க்கிறோம். Whenever God comes, there is light. அவரிடத்துல ஏதும் ஒரு இருள் இல்லை. அவர் வருகிற இடத்துல நன்மை கிருபை நிச்சயமாக வந்து தொடரும். அப்ப கர்த்தர் சீமோன் ஆந்திரேயருடைய அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அப்படியே நுழைகிறார். நுழைந்த உடனே ஆசீர்வாதம் வரும். Amen. When the Lord comes, when he comes to us, is a blessing for us. அவரே வருறாருன்னா பாத்துங்க, ராஜாதி ராஜா வர்றாருன்னா அவர் பிழை செய்ய மாட்டாரு. There can be no mistake. God cannot make mistakes. God cannot be wrong. இப்ப கர்த்தருடைய குரலை கேட்டு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அவர் நம்ம இடத்துல பேசுறதுனால நம்ம வருகிறோம். அழைப்பு என்று சொல்லும்போது அவர் முதலாவது நம்ம அண்டையில வருகிறார். அதுதான் அழைப்பு. அவர் வருகிறார். அழைக்கப்பட்டவர், உன்னதர், அபிஷேகம் பெற்றவர் அவர் நம்ம இடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ் என்று நம்ம பார்க்கிறோம். God becoming flesh. இயேசு ஜனங்கள் மத்தியில வருகிறார். மேய்ப்பனுடைய பொறுப்பு என்ன? மேய்ப்பன் மந்தையோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காணாமல் போகிற ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? நெருங்கி வருகிறார். You and I need the shepherd. Simon and Andrew needed a new direction. ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய கண்ணோக்கம், ஒரு புதிய தரிசனம். இத்தனை ஆண்டுகளாக குடும்பத்தினுடைய தொழிலை அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள், வலை வீசி கொண்டு இருக்கிறார்கள், மீன்களை பிடிக்கிறார்கள், வருமானம் வந்துட்டு இருக்கு, சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறார். ஆனா ஆண்டவர் குறுக்கிட இருக்கிறார். கர்த்தர் இன்னும் ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் பூமிக்காக உழைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ராஜ்யத்துக்காக பிழைத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். இந்த உலகம் தற்காலிகம் தான். இந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் முடிவே இல்லை. ஆகவே நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நம்ம பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்பை தான் செலுத்துவதற்காக கர்த்தர் அந்த கலிலேய கடல் அண்டையிலே போய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்ம மத்தியில நெருக்கமாக தனியாக அவர் உடன்படிக்கை செய்ய அவர் வந்திருக்கிறதை நம்ம நினைவு கூறுவோமாக. இங்கு கூடி வந்திருக்கிற அநேக வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், சிறியவர்களும் இருக்கிறீங்க. It's really encouraging to see all the children who are gathered here. Children, wonderful. You're placing your trust in the Lord. வாலிப பிள்ளைகள் ஊழியத்துல எல்லாம் இருக்கிறாங்க. Next month we are going to have children ministry, so you will have children ministry, okay? But this is the place that God is also developing you. இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடும் பேசுகிறார். சிறு வயதிலே கர்த்தர் வருகைக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா
கர்த்தர் பாதைகளை செவ்வையாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். So Jesus came to them. இயேசு அவர்கள் அண்டையில அழைத்தவர், அழைப்பு வழங்குவதற்காக அவர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். தம்மை தாமே தாழ்த்தி மண்டையில நெருக்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவர்களை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? சீமோன் ஆண்ட்ரூவை பார்த்து, அன்றைய பார்த்து என்ன சொல்கிறார்? கம் follow me, என் பின் செல்லுங்கள் என்று அவர் கட்டளை இடுகிறார். It was a very bold call. ரொம்ப உற்சாகமான ஒரு அழைப்பு, ஒரு துணிச்சலான ஒரு அழைப்பு. அதாவது அவர் ஒரு அந்நியராக வருகிறார். அந்நியராக வந்தாலும் கூட அவர் உற்சாகமாக தெளிவாக அந்த அழைப்பை வழங்குகிறார். அந்த கடற்கரையினுடைய அலையினுடைய சத்தம் இருக்கிறது, மீனவர்களுடைய நடமாட்டம் அங்க இருக்கிறது, ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். ஆனா அந்த குரல், பலவிதமான சூழலை மத்தியிலும் கர்த்தருடைய குரல் புறப்பட்டு வருகிறது. You know friends, the world is going to be noisy. We are living in a very noisy world. நம்புறீங்களா? It's really noisy. It's difficult to get people's attention. ஜனங்களுடைய மறுவுத்திரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Very interesting, very ironic, very connected world yet disconnected. ரொம்ப connected, right? Very connected, very easily connected, right? நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு, நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், நம்ம கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். Very connected world but yet disconnected. அப்ப பாருங்க, it's a noisy world. The noise is so very, பலவிதமான சத்தம் நம்மளை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. பலவிதமான சத்தம், ஜனங்களுடைய சத்தம், வேறு இடத்தினுடைய சத்தம், அழுத்தம், மீடியாவினுடைய காட்சிகள், படங்கள், இசைகள். It's a noisy world, but in that noise learn to hear the Savior's voice. அந்த சத்தத்தை ஒரு மேல நம்ம வந்து, even if you notice right nowadays, what do you call it, earpods, what do you have? Noise reduction. Very interesting. போட்டு பார்த்தா, you mean you can listen to music and you don't need to worry about the background noise? அந்த அளவுக்கு இருக்கு noise reduction. But what about our Savior's voice? அந்த மேய்ப்பனுடைய குரல். அப்ப இயேசு நம்ம மண்டையில வரும்போது அவர் பேச ஆசைப்படுகிறார். சீமோன் ஆந்திரே இடத்துல அவர் தெளிவாக பெரிய ஒரு கம்போசிஷன் அவர் கொடுக்கல, பெரிய ஒரு லெக்சர் அவர் கொடுக்கல. அவர் சுருக்கமாக அவர் சொல்லுகிறார், கம் follow me. It's very bold, very instantaneous, very certain. அந்த அழைப்பை அவர் வழங்குகிறார். அப்ப அவர் வழங்கல அந்த அழைப்பை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கும்போது அதுதான் ஆசீர்வாதம். ஒரு குறிக்கோளோடு ஆண்டவர் வர சொல்றாரு. You come, follow me. You follow first because I have something in store for you. நீ முதலாவது வந்தனா, you take the first step and I will guide you. இன்ஃபேக்ட் திருச்சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே ஒரு அழைப்பு என்னவென்றால், நம்ம வந்து அனுப்பப்பட்ட ஜனங்கள். ஆதி விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர் 22:4 பாத்தீங்கன்னா, they are followers of the way. They were called to be followers of the way. வழியை பின் செல்கிறவர்கள். They were first called Christians, disciples. வழியை பின் செல்கிறவர்கள், followers of the way, because he is the way, the truth and the life. அப்ப அவர் நம்மளை அழைக்கும் போது he calls us out. பேர் சொல்லி அழைக்கிறார்ல, பேர் சொல்லி அழைக்கிறார். I remember Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி பார்த்து, ஆதியாகமம் 12 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், நீ உன் வீட்டாரை விட்டு, உன் சொந்தத்தை விட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொல்றார். அழைக்கிறார். அழைத்து சில கட்டளைகளை கொடுக்கிறார். அதை நிறைவேற்றுமாறு அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, அழைக்கிறார், வழங்குகிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய திறமையினால ஆண்டவர் அழைக்கல, அவருடைய அநாதி சித்தத்தினால அழைத்திருக்கிறார். நம்முடைய திறமை, நம்முடைய என்ன சொல்றது, நீதி, நம்முடைய பரிசுத்தத்தினால அவர் அழைக்கவில்லை. அவருடைய அநாதி திட்டத்தினால, சித்தத்தினால, தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் பார்த்து தகுதிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. You see how wonderful God is? He goes to the place that nobody would want to go. You know, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை ஒளியாக, உப்பாக வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Praise God. Do you want to serve this God? I want to serve this God. நம்ம வந்து சிறியவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை வைக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஒன்றும் தெரியாதவங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். தள்ளப்பட்ட கால் மூளை காலாக இருந்தது.
ஆமென். தள்ளப்பட்ட நம்ம ஆண்டவர் தூக்கி எடுத்து சுமந்து வைக்கிறார். பவுல் பாருங்க, பவுல் சவுலாக இருந்தார், ஆண்டவர் விட்டு விலகி போனாரு, சபைக்கு விரோதமாக செயல்பட்டாரு. ஆனா கர்த்தருடைய ஒளி வந்த உடனே கர்த்தர் வந்து அந்த தமஸ்கு சாலையில சவுலை போய் சந்திக்கிறார். he goes towards Saul the persecutor. அவர் இனிஷியேட் பண்றாரு. he comes to us. வந்து அவர் சொல்ற, உன்னை நான் புறஜாதிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைக்க போறேன் சவுல் இடத்துல சொல்கிறார். ஏன் சொல்லுமா? If one man's obedience, an entire society can be blessed. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய கீழ்ப்படிதல் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கே கர்த்தர் நன்மை கொண்டு வருவாரு. Doesn't matter what age you are, what level of society-ல எத்தனை வருமானம் உங்களுக்கு கிடைக்குது, doesn't matter. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க? ஒரு available Lord, here I am. ஏசாயா சொல்றார், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஒரு available heart ஆண்டவர் பார்க்கிறார். அந்த சின்னதை பார்த்து ஆண்டவர் வந்து அந்த விதையை விதைக்கிறார். Simon, Andrew, I am looking at you, I am calling you by name. அதை கேட்டு அவர்கள் மறு உத்தரவு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்தாரு, வந்து அழைக்கிறாரு. அழைத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் அழைத்தவர்களை அனுப்புகிறார். நீங்களும் நானும் அழைத்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு பெற்றவர்கள். ஆண்டவர் பத்திரிக்கை கொடுக்கிறது ரொம்ப மேன்மையானவர். ஏமேன்னு சொல்லுமா? யாரோ விடாதபடி பத்திரிக்கை கொடுத்துருவாரு. பத்திரிக்கை கிடைக்கலன்னா எத்தனை பேர் காயத்தோடு இருந்திருக்கிறீங்க? ஆமீன் சொல்லாதீங்க, பாவம். ஐயோ அவங்கள கூப்பிட்டாங்க, இவங்கள கூப்பிட்டாங்க, இனி கூப்பிடலையே. தேவாதி தேவன் நம்மளுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டாரு. வாப்பா, நான் உன்னை அழைக்கிறேன். பத்திரிக்கை, விளம்பரம், இன்விடேஷன், யூ ஆர் இன்வைட்டட். பிரைஸ் தி லார்ட். அழிவில்லாத ராஜ்யத்திற்கு சேவை செய்ய கர்த்தர் நம்முடைய பெயரை அங்க எழுதியிருக்கிறார். பாத்தீங்களா? நம்முடைய பெயர்களை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். He has engraved our names, in the palm of his hands. Engrave is different, writing is different. Engrave னு சொன்னா அவர் அச்சு வச்சிட்டார். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நம்மோடு இருக்குது. சென்ற வாரத்துல நம்ம பார்த்தோம் significance of baptism னு சொல்லி. It's a very important message. So many of us are baptized in Christ. அங்கு விதைத்த அந்த விதை ஞானஸ்நான தண்ணீர்ல நம்ம மூழ்கப்பட்டு சிலுவையின் அடையாளம் வரையப்பட்டு நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் we cannot match with the world. Try as you may, you will be disappointed. Because கர்த்தர் நம்முடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்ப வெளிச்சத்துக்கு இருளுக்கு சம்பந்தம் வரவே வராது. Try as you may, keep on trying, go through the world. அதனுடைய இன்பங்கள், அதனுடைய ஆசைகள், அதனுடைய சிற்றின்பங்கள் எவ்வளவு நீங்க எடுத்தாலும் கூட அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது, முடியாது. We are a misfit for the world. Write this down. We are a misfit for the world. We are not meant to be in touch with the என்ன சொல்றது world and values, principles. No, we have a different kingdom. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மளை அப்படி உருவாக்கி இருக்கார். கர்த்தர் நம்மளை அழகாக நம்மளை அப்படியாக தான் அழைத்து இருக்கிறார். அதனால்தான் என்ன சொல்றது never be shameful of how God has called you out of this world. It's not a shame to follow Jesus, to be different. It's not a shame. The world will look at you. உலகம் உங்களை பார்த்து நீ இந்த கூட்டத்துக்கு வர மாட்டற, அந்த ஐக்கியத்துக்கு வர மாட்ட, இந்த விஷயத்துல நீ ஈடுபாடு கொடுக்க மாட்ட. never mind. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறது தான் நல்லது. அப்ப ஆண்டவர் இந்த சீமோன் ஆண்டவரை பார்த்து அவர் பிரித்து எடுக்கிறார். நம்ம சபையில இருந்து I know that many of us are coming to church with different family backgrounds. சிலர் இருந்து தனித்து வந்திருக்கிறீங்க, சிலர் வந்து கணவர் மனைவியாக வந்திருக்கீங்க, சிலர் வந்து குடும்பமாக வந்திருக்கிறீங்க. But look at this text. Simon and Andrew are family members. குடும்ப ஊழியம் செய்யறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஓகே, அது ஒரு 2 பேரா இருந்தாலும் கூட பரவாயில்ல. அப்ப நீங்க தனியா வந்தாலும் குடும்பத்தை நினைச்சு நீங்க வாங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். சபையின் மட்டும் இல்ல, ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பார். அவருடைய நேரத்துல சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அப்ப சீமோன் ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு பெரிய ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்க சித்தம் கொள்கிறார். அப்ப ஆண்டவர் அழைத்து அவர்களை சந்தித்து அவர்களை அழைத்து அவர் என்ன செய்கிறார்? அவர்களை அனுப்புகிறார். And I will send you out to fish for people. I will send you out. Hallelujah. God calls us to cooperate with him to win people to the kingdom. ஜனங்களை ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் உங்களை எண்ணியம் அவர் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். Hallelujah. Will you take up the fishing rod to fish people
ஃபார் ஹிஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்க அவரை அப்படியே பிரஸ்தாபப்படுத்தி, ஆண்டவரே என்னை நீங்க அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமா? சீமோன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், I will make you fishers of men. It is my responsibility. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆண்டவரே, I come to you. What does God say? What does Christ say? I will make you. I will make you. It's quite a scary statement. I will make you சொன்னா அவர் நம்மளை உருவாக்க போகிறார், புடமிட போகிறார், மறுபடியும் உருவாக்க போகிறார். I can say that in my life, கிறிஸ்தவனா நான் வந்து I was born in the Christian family. உருவாக்கப்பட்டேன், சபையில வளர்ந்தேன், வாலிபனாக சின்னவனாக வாலிபனாக பெரியவன், adults, young adults, get married and all that. God is still making me. Hallelujah. இந்த இடத்துல ஆண்டவர் உருவாக்குகிறார். I continue to make, I will make you fishers of men. ஆண்டவர் he wants to continuously make us to be like him. ஒரு continuum. Faith is a continuum. It is continuum. அதனால தான் சபை கூடி வருக விட்டு விடக்கூடாது, ராஜ்யத்தினுடைய காரியத்தை விட்டு விடுவது. Faith is a continuum. It is not just one. It's not just one point. இது வந்து ஒரு continuous faith. ஆனா நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு விசுவாசம், மகாபெரிய ஒரு விசுவாசம், லேசான ஒரு விசுவாசம் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யோவான் சொல்லுகிற 1 யோவான் 4:4 நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நம்ம பெரியவங்க இல்ல. யோவான் என்ன சொல்கிறார்? நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். We boast not us. பவுல் சொல்லுகிறார், நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டல, என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். If there is anything I can boast, I boast in the Lord. கிறிஸ்துவுக்குள்ள, கர்த்தருக்குள்ள, அவருக்குள்ளே தான் சகலமும் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனப்பக்குவம். அப்ப நமக்குள் இருக்கிறவர் நம்மளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பிசாசான என்ன செய்கிறான்? அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்ற வகை தேடி கொண்டு இருக்கிறான். What does the devil do? He tries to seek and devour and destroy. That's what he tries to do, right? ராஜ்யம் அழிக்க வேண்டும், ராஜ்யத்துக்கு போறவங்களை தடை செய்ய வேண்டும், பிசாசானுடைய சித்தம். What is the devil's will? He bring people to hell, help them to make the wrong decisions in life, make ungodly decisions, disobey. That's the devil's work. லேசா நம்ம நினைச்சிட கூடாது, அது பிசாசு தூண்டுகிறான். அப்ப அவனே நம்மள நரகத்துக்கு தள்ளுகிறான். கர்த்தரை விட்டு துரோகமாக இருக்க, விரோதமா இருக்க அவன் தள்ளிக்கொண்டே இருப்பான். அவன் நம்மளை அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். He doesn't bring abundant life. And you know what? He is also a liar. The devil is a liar. In him there is no truth. அப்பனா அவனிடத்துல எந்த ஒரு உண்மை அவனை நம்பவே முடியாது, அவன்கிட்ட போயிடவே கூடாது. அப்ப பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான், ஆனா இந்த பக்கத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரு ரட்சிக்க தேட வந்திருக்கிறார், பிரயோஜனப்படுத்தி ராஜ்யத்தை வளர்க்கிறதுக்காக. அவர் இந்த பக்கம் அழிவு, இந்த பக்கம் வாழ்வு. ஆமென். அழிவு வாழ்வு. இந்த பக்கம் ஒரு தெளிவான கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த பக்கம் தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை. God will bring a sense of direction in the midst of confusion. எத்தனை பேருக்கு டைரக்ஷன் வேணும்? Direction. I want direction. Lord, continue to direct and redirect me, Lord. Sometimes life we make a detour. தேவையில்லாத ஒரு detour, தேவையில்லை அந்த இடத்துல போய் ஒரு detour போடுறது, அங்க ஒரு road works பண்ணிட்டு சொந்தமாவே எடுத்து தீர்மானம் பண்ணி we go on a tangent. இப்படிதான் போயிட்டு இருப்போம், suddenly you go on a tangent. You just suddenly you're taking a tangent. It's like a jet fighter பாத்தீங்களா, அப்படியே போயிட்டு இருப்பாங்க, மெனுவா பண்ணவங்கள ஜூம்னு இப்படி போயிடுவாங்க. It is dead easy for us to take a tangent route. Dead easy. லெஸ்ஸா நினைச்சிடக்கூடாது. அப்ப ஈஸியா வளைஞ்சு போறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? அந்த செவ்வையான, அந்த நேர்மையான, அந்த நேரோ பாத்ல நம்மளை கொண்டு போய் சேர்க்க ஆசைப்படுறார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படியே அழகாக அழைக்கிறார். இதோ நீயும் வருவாயோ, அழைக்கிறார், அழைப்பை வணங்குகிறார், பாசத்தோடு வணங்குகிறார், எதிர்பார்ப்போடு வணங்குகிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்பை கேட்டு பெற்று செல்ல ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அப்ப சைமன் ஆண்ட்ரூ ஆண்டவர் அழைத்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்? 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, at once they left their nets and followed him. உடனடியாக வலைகளை விட்டு இயேசுவின் பின் அவர்கள் செல்கிறார். அப்படின்னா there is என்ன சொல்றது, there is அங்க ஒரு ஹெசிடன்ஸே இல்லை.
எஜமானன் கூப்பிட்டுட்டாரு. Because he has called, because we have heard his voice, we silence every noise. And the Bible ஆண்டவருடைய குரல் இந்த still small voice, அதை விட்டுறக்கூடாது. Very still small. I long for that voice. தெரியுமா, பிரசங்கம் பண்ணும்போது இவ்வளோ நிறைய குரல் இருக்கும்ல, நிறைய வார்த்தை வரும், நிறைய விஷயம் வரும், பாடல் வரும், வரிகள் வரும். மந்தையை பத்தி நம்ம மந்தைய தெரியும், மந்தைக்கு ஏற்றவனா வசனம் கொடுக்கணும், ஸ்டிக் டு டெக்ஸ்ட் பண்ணணும், நிறைய வரும். ஆனா அந்த மெல்லிய ஒரு குரல் கர்த்தர் கொடுப்பார். ஒரு மெல்லிய ஒரு குரல், ஒரு வேர்ட் இன் சீசன் சொல்லுவாங்க. வேர்ட் இன் சீசன் will quicken you up. அந்த வார்த்தை பெற்ற உடனே அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த வேர்ட் இன் சீசன் வந்துருச்சு, நீ வாப்பா, ஐ கம், யூ ஃபாலோ மீ. அவங்க என்ன செய்யறாங்க, உடனடியாக without hesitance. Friends, I want to encourage you, without hesitance hear the call of God and respond. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரா, கர்த்தர் பேசிட்டாரா, லார்ட் you can rely on me, you can rely on me, நீர் என் மேல சார்ந்து கொள்ளலாம், நம்பலாம், நம்ம சொல்லணும். அப்ப இவங்க ரெண்டு பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அடுத்ததாக என்ன செய்கிறார், verse 19 பாருங்க. This shows that Christ is not just using one or two persons, one or two families. He uses everyone. Amen சொல்லுமா, he uses everyone. எனக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி நான் சொல்றது உண்டு, உங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்கான்னு தெரியல. திருச்சபை சபையோருடையது, என்னுடையது இல்ல. The church belongs to God. It is not Israel's church. It is not your church. The church belongs to God. The people belong to Him. I don't own anyone in this church. I don't own this church at all. I'm just a steward. Every time I remind myself, this is not my church, Lord. These are not my people. Because this is God's church, it is my church as well. அவருக்கு தான் முதல். இப்போ நான் என்ன சொன்னேன், ஆக்சுவலி என்ன சொன்னேன், ஹெல்ப் பண்ணுங்க. Verse 18. Thank you. Always go back to the Bible. Verse 19. Yeah, நான் என்ன சொன்னேன்னா, the church belongs to God. எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள், சமமான என்ன சொல்லு அங்கீகரிப்பு உண்டு. Everyone has a ministry. Right? Correct? Everyone has an opportunity. Right? Not everyone can do everything, but everyone is important. அதுதான் முக்கியம், எல்லாரும் முக்கியம். இதை கர்த்தர் எப்படி காமிக்கிறான்னா வசனம் 19 நம்ம பார்க்கிறோம். சரி, சீமோன் வந்துட்டாரு, ஆண்ட்ரூ வந்துட்டாரு. because at once they left their work, அவங்களோட லைவ்லிஹுட் and they follow Jesus. ஆனா அதை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், வசனம் 19 யாராவது வாசிச்சு கொடுங்க. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன விசுவாசிகள் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? He went a little further. How good this God can be. He went a little further. Some of us are in that category. He called some people, but you are a little further. But God also looks at those who are a little further. I'm one of them. And some of us are like that. We went a little further. But God makes an extra effort. ஒன்னும் கொஞ்சம் தள்ளி போ. அங்கேயும் சில நல்ல மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் நம்புறேன். அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. He seeks and he finds. ராஜ்யத்தினுடைய சேவைக்காக ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அப்புறமாக போறாரு. Every step he makes is very intentional. அது நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அவங்கள மட்டும் நினைக்கிறாங்க, அவங்கள மட்டும் பார்க்கறாங்க, அவங்கள மட்டும் பாய்க்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அப்புறமாக வராரு பார்த்தீங்களா? Now when Christ comes to you is one thing, but he goes a little further to come to you. Oh, you have to wake up with it. ஆண்டவர் நம்ம இடத்துல வருகிறது ஒண்ணு, கொஞ்சம் விலகி போறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த பக்கத்துல இருக்கு தெரியுமா, and then he makes the effort to go a little further. That shows that you're much more important. அந்த little further அவர் வந்து நம்ம கேட்காத மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஐயோ. அங்க இருக்கிறவங்க மட்டும் பார்க்காதபடி இந்த பக்கத்துல அவர் போறாரு பார்த்தீங்க. That's what the Bible says, that when he had gone a little further, அங்க வந்து யாக்கோபை பார்க்கிறார், James the son of Zebedee and his brother John in a boat. I love this God. எவ்வளவு முடியுமோ he's being as inclusive as he can. Now mankind வந்து மனுஷனுக்கு வந்து we are limited la, we try to be inclusive but sometimes we miss out. ஆண்டவர் பாத்தீங்களா, அவர் எவ்வளவு அவர் ஹேண்ட் அவர் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு he keeps stretching. Make sure nobody is left in the fringes. அந்த பக்கத்துல இருக்காங்க, come.
he will stretch himself as far as he can, make sure everyone is able to come. சமமான வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ அங்க வந்து ஜேம்ஸ் அண்ட் ஜான் அவங்க பார்க்கிறார். Hallelujah, what a great blessing. அவங்க என்ன செய்றாங்க, வலையை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல், வலையை ஆயத்தப்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய பணியை செய்ய மீன் பிடிக்கிறதுக்காக ரெடியா போறாங்க. ஆண்டவர் குறுக்கிடும் போது அவர் நன்மைக்காக குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ராஜ்யத்துக்கு நம்ம பிரயோஜனமா இருக்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். What does the Bible say about James and John's response? Verse 20, வசனம் 20 யாராவது வாசிங்க. உடனே அவர்களை அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் உடனடியாக அழைக்கிறாரு. அவர்கள் என்ன செய்யறாங்க? தகப்பனாரே ஒரு பக்கம், அதனால தகப்பனை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சரியா? அவங்க வந்து விட்டுட்டு எதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமோ, எதெல்லாம் மேன்மை, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவங்க முன்கால வைக்கிறார்கள். இவைகளிலே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, all of us, God is giving us an opportunity to hear His call and respond to Him in obedience. அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்ம எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்போம். Now, can there be another 12 apostles? No, they cannot be. அந்த 12 அப்போஸ்தலர் வந்து விசேஷித்தவர்கள். கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய பயணம், ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து அவங்க பயணத்தை அவங்களாம் செஞ்சு நிறைவேற்றி இப்ப பரலோகத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப நம்மளும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். தொழிலோடு கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புல உண்மையாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த தொழிலே வைத்து, அந்த வாழ்க்கையினுடைய பொறுப்பை வைத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். I said this often and it is true that we are full time for the world. அப்படியா? இல்ல, ஃபுல் டைம் ஃபார் காட், பார்ட் டைம் ஃபார் தி வேர்ல்ட். அப்ப ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க யாரு? பாஸ்டர் தான். அப்ப நீங்களாம் நோ டைமா? இல்லையா? கேன் யூ இமேஜின் we are all part time for Jesus? இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? ஃபுல் டைம் ஃபார் ஜீசஸ். அப்படின்னா வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, படிப்பு இருக்கு, கரியர் இருக்கு, அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தகுதியானது. ஆனால் அதோடு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அந்த ஊழியத்தோடு நம்மளை அழைக்கிறார். அந்த ஊழியத்தோடு நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். I want to encourage us as this is a new year, you know. Many of us are Christians for so many years. Continue to cast the net for God. ஆண்டவருக்காக வலையை வீசுவோமாங்க. நீங்க இருக்கிற இடம் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். நீங்க இருக்கிற படிக்கிற பள்ளிக்கூடம் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். நீங்க இருக்கிற இடமே. இன்னும் இந்த வாரத்துல இருந்து, சென்ற வாரத்துல இருந்து with this new responsibility Christ secondary school போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கும். ஸோ after a long while I'm entering a school, Christ secondary school in Woodlands Drive 17 இருக்கு. ஸ்கூலோடைய டெடிகேஷன் சர்வீஸில் போய் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். வித் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், two vice principals, chaplain இருந்தாரு. It was really wonderful and they lit up the candle and start of the school academic. ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லா, ரொம்ப நல்லா செஞ்சாங்க. அந்த ஸ்கூலோட கேன்டீன்ல உட்காந்து அங்க கேன்டீன் ஃபுட் சாப்பிட்ற எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஸ்கூல் கேன்டீன் ஃபுட் சிஸ்டர், மை காட், நாசி லம்மா, மீஹுன் கோரிங், விலையும் குறைவு, டேஸ்டும் சூப்பர். எல்லாம் குச்சி குச்சி பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறேன், ஐயோ ஸ்கூல் டேஸ் எவ்வளவு நல்லா இருந்திருக்கோமே. Have you reminisced going back to primary, secondary school? I felt like a child, you know. அங்க உட்காந்துக்கிட்டேன், newly posted priest in a school. I had to tell them I'm newly posted, you know. I'm new pastor here, சொல்லணும். இல்லைன்னா என்ன ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப இந்த வாரத்துல இருந்து ஒரு பையன் நான் பார்த்தேன். He was 15 years old, you know. He came and introduced himself and said, he's telling me, hi pastor. இன்னும் ஸ்கூல்ல இருந்து hi pastor, are you a pastor? Pastor மாதிரி என்கிட்ட பேசுறாரு, 15 வயசு. I was so surprised. And his face, I said, are you the only Christian in your home? இல்ல, I'm the only Christian in the home. And he told me this, you know, I'm the son of the
owner of Fun Toast. How many of you have eaten at Fun Toast? Fun Toast வந்து அந்த breakfast set லாம் இருக்கு தெரியுமா? Fun Toast. Fun Toast is like a toast box மாதிரி Fun Toast. Okay, I am the son of the owner. No, son of the owner. Wow, son of the owner. எனக்கு பெருமை. Wow, I know this. You know, the founder and owner of Fun Toast. I spoke to the son. எனக்கு ஒரு பெருமை. But you know, you're so humble. He says so humbly. Yeah, I'm the son of my father is the owner. சொல்லிட்டு he's like evangelist மாதிரி என்கிட்ட பேசுறாரு. அந்த வயசுல 15 years old. To all young people, I want to encourage you. He said, Nandi, I'm going to reach out to my fellow classmates, you know. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. நான் பார்த்தேன், நம்பர் வாங்கிட்டேன். நம்பர் வாங்கல, பேரை வாங்கினேன். I was so touched to see that at that young age, he's a student, but he's a servant of God. சொல்லலாம். You're a student there, but you're a son of the kingdom. ராஜ்யத்தினுடைய பிள்ளை. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார்னா நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஜொலிக்கலாம். Even for the children who are here, you know, you are a blessing to your primary school mates, a blessing to the secondary school mates, your poly mates, உங்களுடைய ஐடியில, உங்க யூனிவர்சிட்டி, இல்லாட்டி உங்க வேலை இடத்துல ஆண்டவர் உங்களை அழைத்து அங்க வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நீங்க ஜொலிக்க கர்த்தர் உங்களை அங்க வச்சிருக்கிறார், நட்டு வச்சிருக்கிறார். Placed you there. You are called by God for his kingdom sake. உங்களுடைய ராஜ்யத்துக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க முயற்சி பண்றீங்க. அதே சமயத்துல நீங்க இருக்கிற இடத்துல அழைக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறீங்க. அதிலே நீங்க ஜொலிக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. I pray that God will help us to continue to hear his voice, his call. அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவருக்காக நம்ம எழும்புவோமாக. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. I just want to pray a blessing. Today is also நற்கருணை நம்ம பந்தியில நம்ம சேர்வோம். May God realign ourselves and make us his choice vessel. Hallelujah. What a joy. The new year நம்ம வந்திருக்கிறோம். It is new year as we prepare ourselves for communion with God. Remember that he has called us. அவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படியாக செய்து நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த எஜமானனுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போமாக. எஸ், அந்த வலைகளை வீச, ஜனங்களை ஆத்மா ஆதாயம் பண்ண, சுவிசேஷத்தை வழங்க, நாம் எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. எல்லா குழப்பத்திலும் கர்த்தர் தெளிவை தருவார். தெளிவான ராஜ்யத்தினுடைய பணியை செய்து நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய குரலை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீர் அப்பா. என் கிருபை உமக்கு போதுமானதாய் இருக்கிறது. உன்னுடைய பலவீனத்திலே நான் பலனாய் இருப்பேன். தகுந்த ஞானத்தின் கிருபை நான் உனக்கு தருவேன். கால்கள் இடராதபடி நான் உன்னை தூக்கி சுமப்பேன், தப்புவிப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கண்மலையின் மேலே உன்னை நான் நிறுத்துவேன். I want to just say a prayer. I want us to just join me in that prayer. நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். I want us all to offer to God our work. Can we all just do that? Offer to God our work. நம்ம வேலையை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. Offer to God our studies. நம்முடைய படிப்பை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுவோமாக. Offer to God our career. நம்முடைய வாழ்க்கையினுடைய வருங்காலம், எதிர்காலம் ஆஃபர் பண்ணுமா? Offer to God our salaries. Offer to him. Offer to God our families. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்தி அழைப்புக்கு தகுந்தவர்களாக நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வேலை இடம் நம்முடைய ஊழிய இடம், நம்ம படிப்பின் ஸ்தலம் நம்முடைய ஊழிய இடம், போற இடம் எல்லாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. I'm going to say a prayer of blessing. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அது நல்ல நிலத்துல விழுந்து, Lord, make each one of us, Lord,
people who will bring people to you. ஜனங்களை மண்டையில கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்குங்க. எங்களை செதுக்கி எங்களை உருவாக்கி உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று எங்களை பிரயோஜனப்படுத்துங்க. பேசுகிற வார்த்தை வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனமாக இருந்து ஜனங்களை மண்டையில கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர்.